ஐயோ, எனக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் பிடிக்காது. தூக்குங்க மாமா. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டுமா? லைட் ஆஃப் பண்ணிட்டா ஒண்ணுமே தெரியாது மாமா. கட்டிலுக்கு கீழே பார்க்கணும். தூக்குங்க மாமா. அடிப்பா. சீரியஸா தெரா அங்க எப்படி இருக்கும்? சாவித்ரி? சாவித்ரிமா? கீழே ஒண்ணும் இருக்காது. இல்ல. அததான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நைட் எங்கேயுமே இப்படி நடக்காது. இது என்ன வேதனை? வேதனை இல்ல மாமா, சோதனை. என் தோழியோட முதல் இரவுல கூட இப்படிதான். அது உனக்கு எப்படி தெரியும்? நாங்க பார்த்தோம். அது என்ன சினிமா படமா? ஒரு குரூப்பா பார்க்க? நாங்க பார்த்ததே டைட்டில் வரைக்கும் தான். கட்டில் கீழ இருந்து நாங்க பார்த்தது எங்க ஃப்ரெண்டுக்கே தெரியாது. நீ என்ன ஒண்ணும் தெரியாதவளா? எல்லாம் தெரியும் மாமா. சுத்தம். என் தோழிகளும் என்ன மாதிரி தான். கீழ இருக்காங்களோ? யாரும் இல்ல. அதுக்கா இந்த பில்டப்? நேரத்தை வேஸ்ட் பண்றியே செல்லக்குட்டி. படுத்துக்கலாமா? உடனே படுத்துக்கணுமா? வேண்டாம், 3 நாளுக்கு அப்புறம் படுத்துக்கலாம். முதல் இரவுனா என்னன்னு தெரியாதா? சிறுபிள்ளைத்தனமா இருக்கீங்களே. யாரு? நானா? உங்களுக்கு டென்ஷனா இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சிருச்சா? பால் குடிச்சா குறையும். நானா மாட்டேங்க. சொம்பு இல்லையா? ஏ பத்தலையா? பத்திக்கிச்சு. மாமா பையன் ரொம்ப கட்டிக்காரன். என்னாச்சு? தலையெழுத்து. ஆஃப் கிளாஸ் கூட பொண்டடிக்கு கொடுக்கணும்னு தெரியாத புருஷனா இருக்கீங்களே. இதெல்லாம் நல்ல விவரமா பேசு. என்ன மாமா? ஒண்ணும் இல்ல, இந்த குடி. இருங்க மாமா. சாவித்ரி, அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டேன்றியே. உன் ஃப்ரெண்டுடைய ஃபர்ஸ்ட் நைட்டை பார்த்தேன்னு சொன்னல, என்ன பார்த்த? வெக்கமா இருக்கு. பார்க்கும்போது இல்லாத வெக்கம் சொல்லும்போது எதுக்குமா? அப்ப அந்த லைவ் ப்ரோகிராம். இப்போ இப்போ என்ன மாமா? பால் கிளாஸ் குத்திருச்சு. சாரி மாமா. இனிமே குத்து. ஏய், என்னடி பண்றீங்க? No need to run for it. The placement is spot on, so's the timing. This is such a good wicket to bat on, as are most pitches. Smash it away to the boundary. சிக்ஸர் நான் பாடுறீங்க. சிங்கிள் ரன்னே இல்ல. என்ன சொல்ற? பிட்ச் நனைஞ்சிருச்சா? மேட்ச் கேன்சல். என்ன ஏதுன்னு பார்க்காம முகூர்த்தம் வைக்கிறதா? 3 நாள் கழிச்சு மூடம் வருது. மறுபடியும் முகூர்த்தம் 1 மாசம் கழிச்சு தான் இருக்கு. முகூர்த்தம் வச்ச அந்த ஜோதிஷ்க எவன்டா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சொன்ன ஒரு போய் கேளு. இங்க இருந்தா அதனா பேசிட்டே இருப்பா. வேலை போலாம். நான் எதுக்கு வயலுக்கு வந்து வேலை பார்க்கணும்? டிகிரி வரைக்கும் படிச்சது உத்தியோகம் பார்க்க. அண்ணாச்சே, ஓ அண்ணாச்சே, ஏனுங்க உங்களுக்கே நல்லா இருக்கா? 2 லட்சம் பணத்தை வாங்கிட்டு 3 வருஷம் ஆச்சு. கேட்டா இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்து அடிச்சுட்டே இருக்கிறீங்க. பணத்தை கொடுக்குறான்ற எண்ணமே இல்லையா உங்களுக்கு? செட்டியார, உங்களுக்கு தெரியாது இல்ல, வயல்ல வெள்ளாம விளையில. ஓஹோ, வெள்ளாம விளையில. பையனுக்கு கல்யாணம் மட்டும் ஜாம் ஜாம்னு பண்ண தெரியுது. அதுக்கு மட்டும் காசு இருக்குதாங்க? சொல்லுங்க, என்னங்க நியாயங்க இது? நிறுத்துங்க செட்டியார, உங்க பணத்தை திருப்பி கொடுக்குற எண்ணம் எங்களுக்கு இல்லாம இல்ல. நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணிட்டு இருக்கோம்? அதான் மாசம் மாசம் வட்டி கொடுத்துட்டு இருக்கோம்ல. ஏதோ அவசரம்ன்றதுனால பணத்தை கொடுத்தேன். பையனை பெத்த நீங்களே காலகாலத்தை கல்யாணம் பண்ணிட்டீங்க. 2 பொண்ணுங்களை பெத்த எனக்கு எப்படி இருக்குங்க? இன்னும் 2 மாசத்துல மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்குங்க.
அதுக்குள்ள நீங்க பணத்தை கொடுக்க காட்டி குடும்பத்தோட வந்து நாண்டு கெட்டு சாவறதோட வேற வழியே இல்லைங்க. எது இந்த 2 லட்சத்துக்கா? இது மிரட்டுற மாதிரில தெரியுது. எங்க அப்பா தர்றேன்னு தானே சொல்றாரு. கேட்டா மட்டும் ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. முதல்ல பணத்தை கொடுத்து பேச. உங்களுக்கு பணம் தானே வேணும், அதை நான் தரேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்திக்கிறது ஆம்பளைக்கு லட்சணம். 2 லட்சம் 2 லட்சம் மறந்துடாது தம்பி. மழை பெய்யல வெள்ளாம வேலையில வாங்கும்போது சிரிச்சிட்டு வாங்குங்க. இருந்து கொடுத்து நடந்து வாங்க. கேட்டியாமா? இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நான் இங்க இருக்கணுமா? நான் பட்டணத்துக்கு போறேன், வேலையை தேடிக்கிறேன், பணத்தை சம்பாதிக்கிறேன், தூக்கி எறிகிறேன். நான் வரமா? டேய் சாவித்திரி கிட்ட சொல்லணும். என்ன அவனா பட்டணம் போறேன்னு சொல்லிருக்கான். நேத்து ராத்திரி இருந்து ஒண்ணும் சிலரே. ஆனந்த் சொல்றது கேளுடா. உனக்கு யாருடா வேலை கொடுப்பாங்க? உன்னை விட மேல படிச்சவங்க எல்லாம் வேலை வட்டி இல்லாம ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்காங்க. அடம் பிடிக்காம அப்பா கூட போய் வயல்காட்டுல வேலை பாருடா. இல்லம்மா, நான் போக மாட்டேன். பட்டணத்துக்கு போய் வேலை தேடி போறேன். டேய், பட்டணத்துக்கு போய் வேலை செஞ்சா வட்டி கடை தாண்டா சரியா இருக்கும். வா வயலுக்கு போலாம். அப்பா, கடன் அடைக்கணும்னா வயலை மட்டும் நம்பி இருந்தா பத்தாதுப்பா. நான் பட்டணத்துக்கு போறேன், ஏதாவது ஒரு வேலை செஞ்சு இங்க இருக்கிற கடன் அடைக்கிறேன். அப்ப நீங்க என்ன பார்த்து பெருமைப்படுவீங்க. டேய், சாந்தி முகூர்த்தம் முடிச்சுட்டாவது கிளம்புடா. டேய், அந்த பொண்ணு பாவண்டா. இல்லப்பா, முதல்ல கடன் அடைக்கிறேன், அப்புறம் தான் சாந்தி முகூர்த்தம். பாக்குறது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உன்னை கண்ட துடமா வெட்டி காய வச்சிருவாங்க. ஞாபகம் வச்சுக்க. யோ, உன்னை யோ, பகல் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு ராத்திரி ஏன் உயிரை வாங்குறியா? இந்த கட்டை எங்க வச்ச? இரு, உன்னை ஓடி போ.